ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஆக்டர் அஜய் தேவகன் நடித்து இப்போ பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கோட நமக்கு ஸ்ட்ரீம் பண்ணியிருக்க சிங்கம் அகைன் மூவி ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட ஆன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வில்லன் கடத்திட்டு போயிடுவான். வில்லங்கிட்ட இருந்து ஹீரோ அவங்க ஒய்ஃபை காப்பாற்றினாரா இல்லையானது தான் இந்த மூவியோட ஆன்லைன். இந்த கதை உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். வேறு எந்த கதையும் இல்லை. ராமாயண கதை தான் இவங்க அப்படியே எடுத்திருக்காங்க. இந்த ராமாயணத்தை இந்திய ஆக்டர்ஸ் விடவே மாட்டாங்க போலகுது. ஸோ இந்த மூவி எனக்கு பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா, மூவி ஆவரேஜ் டு அப் ஆவரேஜ் தான் இந்த மூவி எனக்கு இருந்துச்சு. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாப் பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாப் ஆவரேஜ் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாப் பற்றி சொல்லணும்னா செகண்ட் ஹாப்பும் ஆவரேஜ் தான். ஆனால் செகண்ட் ஹாப் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் மட்டும் நல்லா இருக்குது. அது தவிர்த்து இந்த மூவியில் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லத்துக்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த மூவியில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. அது ஹீரோட ஆக்டிங்கே சொல்லலாம், நீட்டாக தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஓவராலாம் இல்லை. பிஜிஎம் ஓகே, டீசென்ட் லெவலில் இருந்துச்சு. இந்த மூவியில் ஆக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன்லாம் அந்த அளவுக்கு இல்லைங்க. அந்த டீம் அதில் கூட கொஞ்சம் சொதப்பிடுறாங்கன்னா சொல்லுவேன். ஆக்ஷன்லாம் கொஞ்சம் பெட்டராக வச்சுருந்தா வேறு லெவல் ஹிட்டாக இருக்குது இந்த மூவி. இந்த மூவியில் ஆக்ஷனே இல்லைன்னு சொல்லுவேன். பத்தான மூவிலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆக்ஷன் இருக்கும். அதனால அந்த மூவி பார்த்தீங்கன்னா 1000 கோடி வசூல் பண்ணிச்சு. இந்த மூவியில் ஒரு வில்லனோட ஆக்டிங் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் காட்டினாங்க. வில்லனா அப்படியே பார்த்தீங்கன்னா டம்மி பீஸ் ஆகிட்டாங்க இந்த மூவியில். ஸோ இந்த மூவி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா மட்டும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓன்னு சொல்கிற அளவுக்குலாம் இந்த மூவி இல்லை. ஸோ நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.25.